Cost of 28 books are 1506.4. Find the cost of one book. So இது normal division. So cost of 28 books. 28 books is equal to rupees 1506.4. So cost of one book is equal to cost of one book is equal to 1506.4 divided by 28. Clear? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஈஸியா போடுறதுக்கு நான் என்ன பண்றேன், கேன்சல் பண்றேன். எதால கேன்சல் பண்றேன்? 2 ஆல. பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கறனால 2 ஆல கேன்சல் ஆகுமா? இப்போ நான் என்ன பண்றேன், 1 2s 2, அப்புறம் இங்க என்ன வரும், 4 2s are 8. அதே மாதிரி இதையும் 2 ஆல கேன்சல் பண்றேன். என்ன வரும், 15 இருக்கும்போது என்ன வரும், 7 2s are 14. அப்புறம் இங்க என்ன வரும், ரிமைண்டர் 1 வரும், 0. 5 2s are 10. அப்புறம் 3 2s are 6. இங்க பாயிண்ட் வச்சுட்டு என்ன வரும், 2 2s are 4 வரும். கிளியரா? நெக்ஸ்ட் திரும்பவும் நான் இதை என்ன பண்றேன், 2 ஆல கேன்சல் பண்றேன். 7 2s are 14. இப்போ இதை நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? 7 என்ன வரும், 3 2s are 6, ரிமைண்டர் 1, 7 2s are 14, அப்புறம் என்ன ரிமைண்டர் 1, 6 2s are 12, ரிமைண்டர் 1, இங்க பாயிண்ட் 6. இப்போ நம்ம டிவிஷன் பண்ணலாம். 376.6. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். 7 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருமா? 5 7s are 35. இப்போ ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். நெக்ஸ்ட் டிஜிட் 26 போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும், 3 7s are 4 7s are 28. அப்போ 3 7 7 3s are 21. இப்போ 6 minus 1 is 5. இப்போ இங்க பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்டை வச்சிடணும். நெக்ஸ்ட் 6 போடணும். என்ன வரும், 8 8 7s are 56 0. ஸோ அப்போ ஒன் புக்கோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the cost of one book is equal to rupees 53.8.